Today in this class we will discuss about a new topic that is called antigen-antibody reaction and its types. In previous video we have discussed the antigen-antibody reaction. What are the steps involved, what are the factors involved in antigen-antibody reaction. But in this class we will discuss about the types of antigen-antibody reactions. Once again you want to remember what is antigen and what is antibody. Antigen is a foreign molecule which causes disease. Antibody, a molecule or substance produced by the body to eliminate the antigen. Now what happens? These antigens are eliminated from the body by the antibodies. Okay, antigens are eliminated or destroyed by antibodies. There is a process. In this process, it has several steps or several types are there. One is called precipitation process. By precipitation process, the antigens are eliminated. By agglutination process, the antigens are eliminated by the antibodies. And one more mechanism that is called neutralization. This neutralization process eliminates the antigen with the help of antibodies. And also one more type is that is called absonization. So these are the four important types of antigen-antibody reactions. So what happens during precipitation? இப்போ ஆன்டிஜென்னா நம்ம என்னன்னு தெரியும், ஆன்டிபாடினா என்னன்னு தெரியும். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்டிஜென்ங்கிறது ஒரு எதிர்ப்பொருள், நோயை உருவாக்குற ஒரு பொருள். அது உடலுக்குள்ளே செல்லும். அது மைக்ரோபாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பொருள் உள்ளே போகுது இல்லையா, இது ஆன்டிஜன், ஃபாரின் மாலிக்யூல், வெளிப்பொருள். இந்த பொருளை அழிப்பதற்காக நம்ம உடல் என்ன பண்ணணும்னாக்கா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணணும். அதை அழிப்பதற்காக ஒரு சப்ஸ்டன்ஸ், அது ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்டிஜன் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள். ஆன்டிபாடிங்கிறது நம்ம உடலுக்குள்ளேயே உருவாகிற ஒரு பொருள். இப்போ வெளியிலிருந்து வந்த ஆன்டிஜன்களை ஆன்டிபாடிகள் அழிக்கும். இதுதான் ப்ராசஸ். இந்த அழிக்கிற முறையில் வித்தியாசம் இருக்கு. எப்படி ஆன்டிபாடிகள் செயல்படுகின்றன? ஆன்டிபாடிஸ் ஃபங்க்ஷன்ஸ், how it eliminates the antigen, by what mechanism it eliminates the antigens. இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஆன்டிஜன் அப்படின்னாக்கா அந்த எதிர் உயிரியை நம்ம என்ன பண்ணோம், அழிக்கணும் அல்லது வெளியேற்றணும். அதுக்கு முதல் மெத்தட் என்னன்னாக்கா precipitation மெத்தட். என்ன precipitation மெத்தட்? reaction between soluble antigen and antibody. So இதுதான் important keyword. Here soluble antigen, கரையக்கூடிய எதிர் உயிர். அந்த கரையக்கூடிய எதிர் உயிரை யாரு கூட அட்டாச் ஆகுதுனாக்கா ஆன்டிபாடிகள் ரெண்டு இணையுது. ஆன்டிபாடி தான் இதை அழிக்கும். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, பைண்டிங் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ பைண்டிங் காம்ப்ளெக்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆன்டிஜன்ஸ் அண்ட் ஆன்டிபாடி, வாட் ஹேப்பன்ஸ், இட் லீட்ஸ் டு விசிபிள் precipitin ஃபார்மேஷன். வீழ்படிவுகள், அந்த ஆன்டிஜனுடைய வீழ்படிவுகள் உருவாக்கப்படுகிறது. ஆன்டிபாடிகள் ஆன்டிஜனை கொன்று அதை வீழ்படிவுகளை உருவாக்கும். This is called precipitin. This process is called precipitin reaction. What is a precipitin reaction? The soluble antigen when combined with antibodies leads to visible precipitate formation. This process is called what? Precipitin reaction. So by the antibodies. Actually it is the most important. Antibodies make the precipitation. ஆன்டிபாடிகள் ஆன்டிஜனுடைய precipitation வீழ்படிவுகளை உருவாக்கும். எந்த ஆன்டிபாடிகள் precipitation உருவாக்குதோ அதுக்கு என்ன பேருனாக்கா precipitins. So those antibodies bring precipitate formation. Those antibodies brings the precipitate formation and reacting with antigen, that is called what? Precipitins. எந்த எதிர் பொருட்கள் எதிர் உயிரோடு இணைந்து
அதை வீழ்படிவுகளை உருவாக்குதோ அந்த ஆன்டிபாடிஸுக்கு என்ன பேர் சொல்லணுமா, பிரிசிபிட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 3 முக்கியமான வாக்கியம் இருப்பாங்க. ஒன்று பிரிசிபிட்டின்ஸ்னா என்ன, அதுபோல் பிரிசிபிட்டின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, அதுபோல் பிரிசிபிட்டேஷன்ஸ் அப்படின்னு விஷயம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ நம்ம ஆன்டிஜனை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிகள் எவ்வாறு செயல்படுகின்றன, இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் தட் இஸ் கால்ட் அக்ளூட்டினேஷன். What is agglutination? Here the soluble antigen combined with antibody. But here what happens? A particulate antigen combines with the antibody. This antibody combined with particular antigen or particulate antigen. What is the result? Clumping or agglutination of the particulate antigen. This antigen becomes clumped or agglutinated. Clump means get together. Tamil thiribadai cheyadhu solluvaanga. So these antibodies attack the particulate antigen, results in clumping or agglutination of particular antigen. This process is called what? Agglutination process. Those antibodies involved in agglutination, they are called agglutinin. Here precipitin. Here agglutinin, nothing but those antibodies involved in the agglutination process, especially the particulate antigen. This mechanism is called agglutination. The third method, that is called neutralization. Nothing but elimination of harmful effects of bacterial exotoxin or virus by specific antibodies. Here what happens? Bacteria and virus. After infection, what happens? This bacteria and this virus eliminate some toxin. This toxin is highly harmful to the body. It causes some damage. So these toxins are removed or these toxins are neutralized. What are the toxins? They are called exotoxin, released by bacteria and virus. So these toxins are neutralized by the antibodies. Here what happens? The antigens are clumping process. Here the antigens get precipitate. Here not antigens but the toxins of antigen, especially of bacteria or virus. These exotoxins are neutralized, they are inactivated by the antibodies. So the antibodies involved in neutralization now is called antitoxin. So what is antitoxin? What is agglutinin? What is the precipitin? It's an important 2 mark questions. Actually, here what happens, the toxin released by bacteria and virus, they are neutralized by the antibodies. Those antibodies involved in neutralization, they are called what? Antitoxin. The antitoxin produced by the host cell. In response to a bacterial exotoxin, corresponding toxoids. Actually, இந்த வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் உள்ள நுழைஞ்ச உடனே அது என்ன பண்ணுனாக்கா அதிலிருந்து சில நச்சு பொருட்கள் வெளியிடும். இந்த நச்சு பொருட்களை எதிர்ப்பு ஆன்டிபாடி சொல்றோம் இல்லையா, இந்த ஆன்டிபாடிகள் என்ன பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணிடும். அது செயல்படாமல் செஞ்சிடும், இன்ஆக்டிவேட் ஆக்கிடும். அப்போ அது இன்ஆக்டிவேட் ஆகிறது யாருனாக்கா ஆன்டிபாடிஸ். இப்போ ஆன்டிபாடிஸ்க்கு என்ன பேருனாக்கா ஆன்டிடாக்சின். எந்த ஆன்டிபாடிகள் டாக்ஸினை நியூட்ரலைஸ் செய்தோ அதுக்கு என்ன பேர் இப்போ ஆன்டிடாக்சின். இங்கே ஆன்டிபாடி என்ன பேர் சொன்னோம், அகுட்டினின் சொன்னோம். இங்கே ஆன்டிபாடி என்ன பேர் சொன்னோம், பிரிசிபிட்டின் சொன்னோம். அப்போ ஆன்டிபாடிகள் antibodies eliminate the antigens, whether it is soluble or particulate or toxin, whatever it may be. The antibodies, they are eliminated. Antibodies, they eliminate the antigens by several methods. One is called precipitation, another one is called agglutination, the third one is called neutralization, and one more type is there, it is called absonization. What is absonization? This is also a mechanism by antibodies.
The fourth method is absonization. This absonization, nothing but, say, this is an antigen. What happens here? The antibodies these antibodies make some substance that is called abscin, absonin. Absonin. Absonin is a substance, or it is otherwise you can say antibodies. These antibodies are binds on the surface of the antigen. This is antigen. So this absonin substance, this antibodies, some antibodies, the binds on the surface of the antigen. Now this after absonization, this process is called absonization. This absonin is an antibody, is a protein, binds on the surface of the antigen. Now this process is called what? Absonization. So after absonization, what happens? It is easy to digest by the phagocytosis. என்ன சொல்ல வராங்க? ஒரு ஆன்டிஜன் உள்ள இருக்கு. அந்த ஆன்டிஜனுடைய மேல் பரப்பு இருக்கு இல்லையா? சர்ஃபேஸ் ரீஜன். அதுல அப்சோனின்ங்கிற ஒரு எதிர்ப்பொருள், ஒரு ஆன்டிபாடி அந்த மேல் பக்கம் என்னவோ பைண்ட் ஆயிடும். இது போல பைண்ட் ஆயிடும். நம்ம சொல்றோம் இது ஒரு ஆன்டிஜன். இது மேல என்ன ஆயிடுச்சு? அந்த அப்சோனின்ங்கிற பொருள் பைண்ட் ஆயிடுச்சு. மேல் சர்ஃபேஸ் ஃபுல்லா எப்படி பைண்ட் ஆயிடும். ஸோ இது போல பைண்ட் ஆன பிறகு என்ன ஆகுனாக்கா, now this antigen easy to digest by the phagocytes. Phagocytes means விழுங்கும் செல்கள் சொல்லுவோம். அந்த ஆன்டிஜன் அப்படியே விழுங்கிடும். So the phagocyte cell இந்த absonization process முடிஞ்ச பிறகு அதனால மிக எளிதாக ஆன்டிஜன்களை உள்வாங்க முடியும், அல்லது விழுங்க முடியும், அல்லது அழிக்க முடியும். எப்போ அழிக்க முடியும்? ஈஸியா only after அப்சோனின்ங்கிற பொருள் மேல் பூச்சாக வரும் பொழுது, ஆன்டிஜனுடைய சர்ஃபேஸ் மேல அந்த அப்சோனின்ங்கிற பொருள் படியும் பொழுது phagocytes ரொம்ப எளிதாக அதை அழித்து விடும். இது ஒரு process. That is called absonization or enhanced attachment. இது உங்களுக்கு புரியுது இல்லையா? நான் சொல்ல பாருங்க. Pathogens is marked. Pathogen means antigen, a harmful microbes. Marked on ingestion and destruction. Absonization involves the binding of absonin. The binding of absonin is an antibody to a receptor to the cell membrane of pathogens. Pathogenuடைய செல் மெம்பரேனுடைய மேல் பகுதியில் இந்த அப்சோனிங்கிற பொருள் மேல் ஒரு பூச்சாக மேல முழுவதுமாக கவர் செய்யும். அப்படி கவர் செஞ்ச பிறகு phagocytes மிக எளிதாக அதை அழித்து விடும். அந்த மேல அந்த அப்சோனின் படியுது இல்லையா? That process is called what? Absonization. ஏன் absonization? அப்சோனின்ங்கிற பொருள் மேல படியுது, அதனால absonization. What is absonization? It is an antibody. Now the phagocytes are attracted to the pathogens. So after absonization, the phagocytes are attracted to the pathogens. Pathogens are coated with absonin called absonization. Coating of absonin is much more easy to phagocytosis. Phagocytosis means a process that engulfs the microbes by the phagocyte cells. So now the absonin substance, which is covered on the surface of the membrane of the antigen, now it is easy to phagocytes to engulf the antigen. This process is called what? Absonization. Otherwise you can say enhanced attachment. So these are the four important mechanisms done by the antibodies to eliminate the antigens. Actually, this antigen-antibody reaction, there are some applications of them. There are some applications. What are the uses of antigen-antibody reactions? Based on the antigen-antibody reaction, you can utilize some process. So it helps to determine the blood group for transfusion. To determine the blood group. ரத்த வகைகளை கண்டறிவதற்காக இந்த சோதனை ரொம்ப பயன்படுகிறது சொல்லுவாங்க. Second thing, to
to study serological assessment of exposure of infection agents. சீரம் அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா, திரவம், அதில் காணப்படுகின்ற ஆன்டிஜன்களை கண்டறிய பயன்படும். It helps to develop the immunoassays, பல்வேறு சோதனைகள், அசைன்மெண்ட்ஸ் சோதனைகள், for the quantification of various substances. உடலில் காணப்படுகின்ற பல்வேறு பொருட்களை கண்டறிவதற்காக, ஆன்டிஜன்கள் தவிர்த்து பல்வேறு பொருட்களை, மற்ற பொருட்களை கண்டறிவதற்கான ஒரு சோதனை இது பயன்படுது. To detect the presence and absence of proteins in serum, and to determine the characteristics of some immunodeficiency diseases. Immunodeficiency disease நமக்கு தெரியல, immune system fails to immune system, failure of immune system cause immunodeficiency diseases. So with the help of antigen antibody reaction we can determine the characteristics of some immunodeficiency diseases. Thank you, students.